Assalamu alaikum. Hi viewers, welcome to Sitima Kitchen. இன்னைக்கு சித்திமா கிச்சனில் என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோன்னா நம்ம உம்மா காலத்துலலாம் செஞ்சு சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் தான் ஒரட்டி. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் கட்டுறேன். சில பேருக்கு ஒரட்டி எப்படி செய்யணுங்கிற பக்குவம்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்ஷால்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஒரட்டி செய்கிறதுக்கு 2 மாவு வேணும். ஒன்று அரிசி மாவும் இன்னொன்று மைதா மாவும். குவான்டிட்டி அளவு சொல்கிறேன். அரிசி மாவு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். மைதா மாவு 1/4 கிலோ. குவான்டிட்டி அளவு மொத்தம் 1 கிலோ வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் 2 மாவையும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பசுநெய் இதில் சேர்க்கணும் 100 கிராம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அப்புறம் இதில் 2 எக் சேர்த்துப்போம். இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாக எடுத்துருக்கிற தேங்காய் பால். அப்புறம் கொஞ்சமாக சீனி, ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போதும் சுகரு. அப்புறம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சால்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போது இந்த 3த்தையும் இந்த தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாலை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸில் நம்ம அந்த ஒரட்டி செய்ய போகிறோமோ அந்த சைஸுக்கு மாவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போது இதில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிப்போம். இது நல்லா சாஃப்டாக பிணையும் போது இதில் நம்ம நெய் சேர்த்துருக்கோம்ல, அதில் நம்ம கையில் நல்லா பளபளன்னு காட்டும். அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையில் இப்படி தட்டி எடுத்துப்போம். இந்த கார்னர்லாம் வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரட்டி செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி சுட போகிறோம் அப்படின்னா தோசைக்கல்லில் தான் பண்ண போகிறோம். கல் சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுவோம், இல்லை சிம்மில் வச்சிடலாம். இதில் எண்ணெயில் எதுவுமே ஊற்ற வேணாம். நம்ம ஆல்ரெடி நெய் ஊற்றிருக்கிற வசி நம்மளுக்கு ஷைனிங் கொடுக்கறதுக்கு வரும். இது ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு நம்ம டேன் பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணணும், ஒரட்டி உடையாத அளவுக்கு. இப்படி ஷேக் பண்ணிப்போம். ஒரே இடத்துல இல்லாமல் இப்படி ஷேக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆன மாதிரி காட்டும். இது மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே மாவாக இல்லாமல் குக் ஆக்கி வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஒரட்டியும் நம்ம செஞ்சு எடுத்துட்டா ஒரட்டி செய்கிறது ரொம்பவே ஈஸி. அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம ஒரட்டி ரொம்பவே ஈஸியாக நம்ம பாட்டிலாம் செய்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான பக்குவத்தில் நம்ம செஞ்சிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நான் செஞ்சு காட்டுறேன். இன்ஷால்லா கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.